ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ரூட் சிஇஓ ஹீரோயின் அண்ட் கியூட் ஹீரோ லவ் ஸ்டோரி இருக்க மாதிரியான ரொமான்டிக் சைனீஸ் டிராமா புதுசா தமிழ் டப்ல வந்திருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ரெகுலரா தமிழ் டப்ல வர கொரியன் சைனீஸ் சீரிஸ் பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க சீரிஸோட நேம் பிகின் அகைன். 2020ல ரிலீஸ் ஆன கான்ட்ராக்ட் மேரேஜ், ரொமான்ஸ், காமெடி கலந்த மாதிரியான சைனீஸ் டிராமா. இதுக்கு மை டிராமா லிஸ்ட்ல 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 35 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட கதை பத்தி சொல்லணும்னா, வழக்கமா எல்லா கான்ட்ராக்ட் மேரேஜ் டிராமாஸ்லயும் வர மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியோட பிரஷர்னால ஹீரோயின் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இங்க ஹீரோயின் பணக்கார சிஇஓ. சோ ஹீரோயினோட அப்பா, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு 1 இயர்க்குள்ள குழந்தை பெத்துக்கிட்டாதான் இந்த கம்பெனில சிஇஓவா இருக்க முடியும், உன்னோட ட்ரீமான இன்ஃபினிட்டி பர்னிச்சர் பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்ல, நம்ம ஹீரோயினும் அட மேரேஜ் தானே பண்ணிட்டா போச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே பிடிச்சு போன நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் யார்டா அது லூசா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒத்துக்காம தான் இருப்பாரு. ஆனா ஹீரோவோட ஆன்ட்டி கரெக்டா ஹீரோயினோட தம்பி கிட்ட 4 மில்லியன் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம மாட்டிக்கிறாங்க. இத வச்சு ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஹீரோ ஒத்துக்காம தான் இருப்பாரு. ஆனா ஹீரோயின் தான் அவரோட சின்ன வயசு கிரஷ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாரு. ஆனா ஹீரோயின் இப்பவும் 1 இயர்க்குள்ள குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற மேட்ரை ஹீரோ கிட்ட சொல்லாம மறைச்சு மேரேஜ் பண்ணிப்பாங்க. பட் ஹீரோ வந்து பியூரான லவ் இருந்தா மட்டும்தான் பர்சனல் கனெக்ஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஆளு. இப்ப குழந்தை பெத்துக்கணுங்கிற மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? டாக்டரா இருக்க ஹீரோவோட ஒர்க் லைஃப்லயும் சிஇஓவா இருக்க ஹீரோயினோட ஒர்க் லைஃப்லயும் மேரேஜ்க்கு அப்புறம் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது? 2 பேரும் கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே எப்படி லவ் பேர்ட்ஸா மாறுறாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா, நிறைய காமெடி, ரொமான்ஸ்னு சீரீஸ்ல சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இது போக இன்னும் 2 கப்பலோட லவ் ஸ்டோரியும் பார்க்க நல்லாவே இருக்கும். ஆனா 35 எபிசோட்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியும் நிறைய சீன்லாம் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒன்னும் பெரிய நெகட்டிவா சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது ஒரு ஸ்பாய்லர் தான், ஆனா எனக்கு சொல்லாம வீடியோவை முடிக்க மனசு வரல. நம்ம ஹீரோயின் 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் 6 வயசுல ஒரு கியூட்டான பையன் இருப்பான். ஆனா இந்த விஷயம் ஹீரோக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா அது எப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். MX பிளேயர்ல சீரிஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுருங்க. நான் போயிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல வரேன். ஓகே கைஸ், பாய்.